தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல லிப் லாக் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் மூவியுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஆதித்யா தான் லீட் கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த படத்தை ஒரு ஃபேண்டசி ரொமான்ஸ் டிராமாவா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாயகன் ஆதித்யா வந்து பாத்தீங்கன்னா ஒருவித பயத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ அந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, 11:11 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது நம்ம நாயகனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன, எம்ஜிஆர் அப்படிங்கிற கதாபாத்திரம் தொடர்பான அந்த மர்ம முடிச்சு என்ன, அந்த நாயகன் தன்னுடைய பயத்தை போக்குறதுக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாரு, சோ அதில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா ஒரு ஃபேண்டசி ரொமான்ஸ் டிராமாவா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய பிளஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் மூவி, அதாவது ஒரு 50 மினிட்ஸ் டியூரேஷன்ல முடியக்கூடிய ஒரு படம். ஒரு வித்தியாசமான முயற்சியா இந்த படத்தை இயக்குனர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கு பாராட்ட சொல்லியே ஆகலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சக்கூடிய நடிகர்கள் ஆதித்யா மற்ற நடிகர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபேண்டசி ஒரு ரொமான்ஸ் டிராமா அப்படிங்கிறதுனால இசை இந்த படத்துக்கு பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நாயகன் தன்னுடைய பயத்தை போக்குவதற்காக என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா, எதிர்பார்ப்பு. சோ கடவுள் எதிர வராரு. கடவுள் எதிர வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் கடவுள் வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரபரப்போ சுவாரஸ்யமே இல்லாம அப்படிதான் போச்சு. ஒரு ஃபேண்டசி மூவி அப்படின்னு எதிர்பார்த்தா அந்த ஃபேண்டசிக்குரிய எலமெண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுல எதுவுமே இல்லை. ஹீரோ தன்னுடைய பயத்தை போக்குறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுவும் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. அதே போல எதிர் வீட்டு பாட்டியை வச்சு ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. அதுவும் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருப்பாங்க. அதுவும் என்னடா எதுக்கு சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லிப் லாக் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. சோ அந்த டைட்டிலுக்காக இந்த படத்தை ஒரு லிப் லாக் சீன் வரும். என்னடா இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முயற்சியா ட்ரை பண்ணிருக்காங்க. அது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல, எடுபடல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு எப்படி கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.